ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. உறவு அப்படிங்கிற பெயரில் துரோகம் பழிவாங்க துடிக்கக்கூடிய நபரை பற்றி. அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் மனசு ரொம்பவே நேர்மையானது. யாரையுமே சந்தேகப்பட மாட்டீங்க. ஒருத்தரை நம்பினா முழுக்க முழுக்க நம்புவீங்க. ஆனால் இப்போ கிரகநிலை சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய உறவு அப்படிங்கிற பெயரில் சில துரோகங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லதை நினச்சி வச்சுருந்தவங்களே உங்களுடைய பாதிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். நீங்கள் யார்கிட்டையாவது உங்கள் ரகசியங்களையும் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களுடைய ஆசை கனவுகளையும் சொல்லியிருப்பீங்க. அந்த நபரே பின்னாடி அதை ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை கீழே இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம், உங்களோட சேர்ந்து இருப்பவராக கூட இருக்கலாம். வெளியில் சிரிச்ச முகமும் உள்ளுக்குள்ள பொறாமையும் கொண்டிருக்காங்க. உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்கல. நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை பார்க்கறது கூட அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. உங்களுடைய நல்ல பெயர், மக்கள் உங்களை நம்புறது, இது எல்லாமே பார்த்து சிலர் உள்ளுக்குள்ளே ரொம்பவே குதிக்கிறாங்க. அதனால் உங்களை பற்றி தவறான வார்த்தைகளை பரப்புகிறாங்க. உங்களுடைய குடும்பத்தில் பிரிக்க முயற்சி பண்ணுற மாதிரி செயல்கள் கூட நடக்கலாம். ஒரு நபர் உங்களை பழிவாங்கணும் அப்படின்னு மனசில் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெரியாமல் அவங்க மனசை எப்போதாவது புண்படுத்தியிருப்பீங்க. அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள மிஞ்சி முன்னேறி இருப்பீங்க. அந்த மனக்கசப்பு இப்போ துரோகமாக மாறி இருக்கு. நேராக வந்து பேச மாட்டாங்க, சுற்றி வளைச்சி தான் எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. ரிஷப ராசிக்காரங்க ரொம்பவே பொறுமையானவங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் கண்டிப்பாக சேர்க்கவே முடியாது. அதனால் இப்போ கிரகநிலை சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டேயுமே உங்கள் மனசை முழுசாக திறந்து வைக்காதீங்க. யார்கிட்ட என்ன பேசுகிறோம்னு கவனமாக இருங்க. உங்களோட திட்டம், பண விஷயம், குடும்ப விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே கூட சிறிய புரியாமை பெருசாக மாறலாம். யாரோ ஒரு மூன்றாம் நபர் வந்து தீய தூங்குற மாதிரி பேசுவாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீ நேராக கேட்டு தீர்வு காண்றது தான் நல்லது. கேள்விப்பட்டதால் நம்பாத. பண விஷயத்தில் கூட கவனமாக இருக்கணும். உங்களை நம்பி பணம் கேட்டக்கூடிய நபர் திரும்பி தராமல் இருக்கலாம். கையெழுத்து இல்லாமல் யாருக்குமே உதவி பண்ணாதீங்க. நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த காலம் உங்களை சோதிக்கத்தான் வருது. ஆனால் இந்த சோதனை உங்களைய ரொம்பவே பலமாக்கும். யார் உண்மையாக உங்கள் கூட இருக்காங்க, யார் நடிப்பாக இருக்காங்கன்னு தெளிவாக தெரியும். ஒரு துரோகம் நடந்ததுனால உங்கள் மனசு அப்படிங்கிறது முழுக்க மூடிக்காதீங்க. ஆனால் எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்களுக்கு இறுதியில் நியாயம் கிடைக்கும். உங்களை பாதிக்க நினச்ச நபர் ஒரு நாள் கண்டிப்பாக உண்மை வெளிச்சத்தில் வெளிப்படுவார். நீங்கள் அமைதியாக உங்கள் வழியில் போங்க. உங்களுடைய உழைப்பு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். உங்களுடைய நல்ல மனசு உங்களை கண்டிப்பாக உயர்த்தும். துரோகம் செஞ்சவங்க தங்களோட செயல் விளைவை அனுபவிப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க இப்போ கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று. குறைஞ்ச பேச்சு அதிக செயல். உங்கள் மன அமைதியை உங்களுடைய பெரிய பலமாக இருக்கும். உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க மட்டுமே புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களை கடவுள் பார்த்துக்குவாங்க. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய அமைதி, உங்களுடைய நிலைத்த மனசு, நீங்கள் எடுக்கக்கூடிய மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம், இது எல்லாமே சிலருக்கு பொறுக்க முடியாமல் இருக்குது. வெளியில் உங்களோட கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இவனை எப்படி இவ்வளவு அமைதியாக முன்னேறதுன்னு ஒரு கேள்வி வரும். உங்களுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான உறவாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அக்கறைனால கிடையாது, ஒப்பிடுற மனசு தான். இவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில சமயம் உங்களுடைய நல்ல மனசை சோதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கூட வரும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த நபர் பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களால் அவங்க மனசில் குறை உணர்ச்சி வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த உதவி கூட அவங்களுக்கு ஒரு சுமையாக மாறியிருக்கும். வேலை இடத்துல உங்களுடைய உழைப்பு கண்டு பாராட்ட வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் மனசில் ஒரு அசைவம் வரும். என்ன அப்படின்னா, நேராக போட்டி போட மாட்டாங்க, ஆனால்
உங்களுடைய சிறிய தவறை பெருசாக காட்டி பேசுவாங்க. உன்னோட பெயருக்கு களங்கம் வர முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இப்போ உங்களுடைய செயல்களில் கூடுதல் கவனம் கண்டிப்பாகவே இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு பெண் நபர் உறவாக இருக்கலாம். உன்னோட வாழ்க்கை எப்படி செம்மையாக போகுது அப்படின்னு பார்த்து பொறாமப்படுறாங்க. நேராக சண்டை போட மாட்டாங்க, ஆனால் உன் பின்னாடி வார்த்தையை விடுவாங்க. அவள் அப்படிதான், அவள் இப்படிதான்னு நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி உங்களோட பெயரை கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய தோழி மாதிரியே பேசி, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா கூட அவ்வளவு பொறாமையோட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. கோபம் வரும்போது ரொம்ப ஆழமாக வந்துடும், ஆனால் வெளியில் காட்ட மாட்டீங்க. அதை அடக்கப்பட்ட கோபத்தையே சிலர் பலவீனமாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை முடிவு பண்ணிட்டீங்கன்னா திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. அதனால் இந்த காலத்தில் கோபம் அப்படிங்கிறது எதுவுமே முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் சில மறைமுகமான சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக மாறக்கூடும். காரணம் வெளிநபருடைய தலையீடு தான். யாராவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் வரம்பு வச்சிடணும். மெதுவாக ஆனால் தெளிவாக பேசுங்க. பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யார் கூடயுமே கூட்டு முதலீடு சேர்ந்து வேலை தொழில் இதெல்லாமே ஆரம்பிக்கலான்னு சொன்னால் 3 தடவை யோசிக்கணும். கண்டிப்பாக உங்கள் பெயரில் கடன் எடுக்க சொல்லி ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை வச்சு கையெழுத்து போட்ட பிறகு தான் உண்மை எல்லாமே தெரியற மாதிரி இருக்கும். அதனால என்றைக்குமே யாருக்காகவுமே எந்த இடத்துலையுமே போய் கையெழுத்து இடுறது வேண்டவே வேண்டாம். ஆனால் இந்த காலம் முழுக்க உங்களுக்கு கெட்டதல்ல, இதுவே உங்களுக்கு கண் திறக்கக்கூடிய ஒரு நேரம். யார் உண்மையானவங்க, யார் முகமூடி போட்டவங்க எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். நீ அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே வலிமையானது. அந்த உணர்ச்சியை கேளுங்க, உங்களுடைய மனசு சொல்கிறத பின்பற்றுங்க. ஒரு பழைய நண்பர் திரும்ப வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு தவறான புரிதல் காரணமாக தூரமானவங்க மீண்டுமே சேர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்முறை முழு நம்பிக்கை கொடுக்காமல மெதுவாக நடக்க ஆரம்பிங்க. ரிஷப ராசிக்காரங்க, உங்களுடைய பலம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய பலம், உங்களுடைய நிலைத்த தன்மை, யாராவது உங்களை தள்ள முயற்சி பண்ணினாலுமே நீங்கள் வேர் பிடிச்சி மரம் மாதிரி நிற்கிறவங்க. காற்றடிச்சாலும் அசையலாம், ஆனால் உடையக்கூடாது. அந்த மாதிரியானவங்க தான் நீங்கள். இப்போ உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது குறைந்த பேச்சு, அதிக கவனம், உள்ளுணர்வான நம்பிக்கை. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்கள பிடிச்சிக்கோங்க. பொய்யா சிரிக்கிறவங்கள அமைதியாக விட்டுருங்க. காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இன்னும் கேட்கணும்னு சொன்னால் ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையுடைய பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய இவ்வளவு நாட்கள் இருந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும், அடுத்தது வரக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பகுதியாகவும் இருக்க போகுது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக மட்டும்தான் இருக்கும். உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சற்று விலகி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய பகுதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க, இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சிந்திக்க வைக்கும். நான் இவ்வளவு நம்பினவங்க இப்படி செய்வாங்களான்னு கேள்வி வரும். ஆனால் இது எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக கிடையாது, உங்களை விழிக்க வைக்கிறதுக்காகத்தான். உங்களுடைய சுற்றத்தில் ஒருத்தர் ரொம்பவே நெருக்கமாக பழகுவாங்க. உங்களுடைய எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய கவலை, உங்களுடைய குடும்ப நிலை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாகவும் இருப்பாங்க. அது வந்து ஒரு அக்கறை மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே அது வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். நீங்கள் யாரையுமே கெடுக்கிறது கிடையாது. ஆனால் உங்களுடைய அமைதிக்கு தான் சில பேர் பயப்படுறாங்க. நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய செயல் வந்து கண்டிப்பாக பேசும். அதனால் உங்கள் நேராக எதிர்க்க முயற்சி முடியாததுனால தான் சிலர் வந்து பின்னாடி வேலை செய்கிறாங்க. உங்களை பற்றி சின்ன சின்ன குறைகள் சொல்லி பெருசாக காட்டுறாங்க. குடும்பத்தில் கூட ஒரு சின்ன புரியாமை பெருசாக மாறும் சூழ்நிலை இருக்குது. யாராவது அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க உன்னை மதிக்கலைன்னு சொல்லி உங்கள் மனசில் சந்தேகத்தை விதைக்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டதால் நம்பாதீங்க, நேராக கேட்டு தெரிஞ்சுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உன்னோட பணநிலை மேம்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுவே சிலருக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். நீங்கள் சேமித்தது, வாங்கினது, சாதித்தது எல்லாமே உங்களுக்கானதாக இதான் இருக்கும். அதனால் உங்களை பாதிக்கக்கூடிய பண விஷயத்தில் சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது உங்கள் பெயரில் உதவி பண்ணணும்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஒரு பழைய சம்பவம் ஒன்று மீண்டுமே மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மறந்த விஷயத்த யாரோ இப்போ எடுத்துக்கிட்டு உங்களை குறை சொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பழைய ஆவணங்கள், பழைய விவரங்கள், சொத்து விஷயங்கள் எல்லாமே சீராக வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. அதனால்
துரோகம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே தாங்கிக்குவீங்க. ஆனால் இது நீண்ட நேரம் போனால் உடல் நலத்துக்கு ரொம்பவே பாதிப்பை கொடுத்துரும். அதனால் மனசு கஷ்டப்பட்டா உடம்பும் சேர்ந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உணர்ச்சிகளை யாராவது நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கணும். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த காலம் உங்களை பலவீனப்படுத்தாது, மாற்றா உங்களை புத்திசாலியாக தான் ஆக்கும். அதனால் இனி எதுக்காகவுமே கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி, ஓம் நம சிவாயா.